மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு ஒரு லைவ் இல்லையா? ஸோ ஸ்ட்ரீம் செஷன் தானா? ஸோ ஸ்ட்ரீம் தான் பண்ண போறீங்களா? ஸோ ரெக்கார்ட் செஷன் தானா அப்படின்னா ஆமா மக்களே. ஸோ இன்னைக்கும் வந்து என்னால் வந்து லைவ் பண்ண முடியல. ஆனால் வந்து நான் எப்பவுமே மண்டே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கே சொல்லுவேன். ஸோ அதை நானே பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் ரெக்கார்டர் வீடியோவாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் எப்போ ரெகுலராக சிஏ பார்க்குற டைமிங்னா ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நோ ப்ராப்ளம், நோ வரி. ஆனால் வந்து படிக்கிறது மட்டும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அதை மட்டும். சரியா? எஸ். ஸோ போயிடலாமே. ஸோ நேற்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை, ஸோ அதனால நேற்று நம்மளுக்கு சிஏ இருந்திருக்காது. ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்க. சரி, நான் ஆடியோ முதல் கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எஸ், கிளியரா தான். போயிடலாமா? போயிடலாமே. ஸோ அது தவிர வந்து உங்களுக்கு ஜாக்சன் சார் ஏதாவது கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் busy, அவர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாரு. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல இருக்காப்ல. ஸோ அதனால மெசேஜ் ரிப்ளை வராது. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எப்போனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இல்லை நம்ம டீம்ல யார்ட்டாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே மகளே. ஸோ போலாமா? போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் வந்து 999 ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் சீரிஸும் வந்து 139 வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இல்லையேன்னு இருக்கதே யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். ஸோ போயிடலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஜூலை 14 15 கரெக்டாக மிஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தோம். ஸோ நேற்று வந்து பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லப்பா. ஸோ அதனால இன்னைக்கு நியூஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் வேற பண்ணியிருந்தீங்க, சார் இந்த மாதிரி உங்க கண்டென்ட் வேற மாதிரி போகுது. ஸோ நான் படிக்கிறது அஃபேஸ் ஸ்டோரில் வேற மாதிரி இருக்கு, அடால வேற மாதிரி இருக்கு, ஸ்டெடி வேற மாதிரி இருக்கு, நான் நிறைய சைட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ மினிமமா ஒரு 2 சைட் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நீங்க கிராக் ஜாக் ஃபாலோ பண்ணீங்கன்னா கிராக் ஜாக்கும் ஃபாலோ பண்றேன், நான் அடாவும் ஃபாலோ பண்றேன், இல்லை அஃபேஸ் கிளவுடும் ஃபாலோ பண்றேன், இல்லை நான் வந்து வேற ஸ்டெடி ஃபாலோ பண்றேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா படிக்கிறேன் 2 சைட் ஃபாலோ பண்றேன்னா ஸோ 2 சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா நியூஸும் கவர் ஆயிரும். ஏன்னா இந்த நியூஸ்ல இந்த சைட்ல விட்டு அந்த சைட்ல இருக்கும், ஸோ அந்த சைட்ல விட்டு இந்த சைட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓவராலா கவர் ஆயிரும். ஸோ அதற்கும் மேல நீங்க படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு சைட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 2 சைட் முடிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நாள் பத்தாம போயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், ஒரு 2 சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1 வீக்ல தெரிஞ்சிடும். ஸோ மேபி ஒரு நியூஸ் முன்ன பின்ன வரலாம். ஸோ ஒரு நாள் முன்னாடி நம்ம இதுல முன்னாடி வரலாம். ஸோ இல்லை அவங்க இதுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ இல்லை நம்ம இதுல அதுக்கப்புறம் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து எல்லா நியூஸும் கவர் ஆயிருக்கும். மந்த்லியா நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு ஓவராலா அந்த மந்த் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாம. ரைட்டா? ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கியமான நாள் இருக்கா அப்படின்னா கேட்டீங்கன்னா எஸ், 14ஆம் தேதிக்கு இல்லை 15ஆம் தேதிக்கு இருக்கு. வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே ஜூலை 15ஆம் தேதி. ஜூலை 15ஆம் தேதி வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2014 இருந்து. சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க, யூத் ஸ்கில்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு யூத் ஸ்கில்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த யூத் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காகவும், ஸோ அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும், அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்காகவும், அவங்களுக்கான ஒரு டீசென்ட் ஒர்க்குக்காகவும், அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றக்கான தினம் தான் இந்த யூத் ஸ்கில்ஸ் டே. சரியா? ஸோ ஜூலை 15ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ அப்சர்வ் பண்றவங்க யாரு? யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனி குட்டரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. ரைட்? ரைட்டு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி மனப்படமா இருக்கு. ஸோ இதுல வேற ஆர்டர் இருந்தால் நான் சொல்றது வந்து நான் எனக்கு மண்டையில இருக்க ஆர்டர் தான் நான் சொல்றேன். கரெக்டா? எஸ். ஸோ நீங்களும் அப்படிதான் படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஜூலை 12ஆம் தேதி வந்து வேர்ல்டு மலாலா டே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வேர்ல்டு மலாலா சார்ஜ் போடல, ஒரே நிமிஷம். ஸோ வேர்ல்டு மலாலா டே வந்து ஜூலை 12ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. கிளியர்? கிளியர். வந்து விட்டு இதற்கு நான் தலையில பிடிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில், நீங்க வந்து யூத்தா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்க எப்போ கண்டுபிடிக்கணும்? ஏயா? ஸோ உங்களோட ஒரு யூத்துக்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த 15 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரையும் வந்து அவங்களோட ஸ்கில் என்னன்றது மேக்ஸிமமா ஒரு 90% வரையும் தெரியாம தான் இருக்கும். ஸோ எனக்குலாம் இன்ன வரையும் நிறைய டவுட் இருக்கு என்னோட ஸ்கில்ல. இது நம்மளோட ஸ்கில்லா, இது நம்ம ஸ்கில் இல்லையா, இது ஸ்கில்னு சொன்னா ஒத்துக்குருவா இல்லை அப்படின்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. ஸோ நானும் அப்போ யூத் தானே, நீங்களும் யூத் தான், நானும் யூத் தான். ஸோ எல்லாரும் யூத்தா இருப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நார்மலா வந்து ஒரு ஸ்கில் வந்து ஒரு யூத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதை எப்போ கண்டுபிடிக்கலாம்? 15 வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா பாடுவேன், ஆடுவேன், அதனோட ஸ்கில்லு தான் இல்லையே. சின்ன வயசுல நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தவன் காலேஜில் போய் ஃபெயில் ஆகலாம், அரியர் வைக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்கூல்ல படிக்காமலே இருந்தவன் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கலாம், பெரிய பெரிய போஸ்டிங்ல போய் உட்காரலாம். ஸோ அதெல்லாம் கணக்கு. ஸோ ஆவரேஜா உங்களோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட 15 வயசுல நீங்க யூத்தா இருக்க போய் தெரிஞ்சுக்கணும். எஸ், அதான் க்ளூ. அப்பன் ஸோ எல்ஜி சங்கர் நாராயண் அப்பன் கமாண்டன்ட் ஆஃப் ஆர்மி ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட ஆர்மி ஹாஸ்பிட்டலோட கமாண்டன்டாக சங்கர் நாராயண் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆர்மி ஹாஸ்பிட்டலோட ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் டிபார்ட்மெண்ட்டுக்கான கமாண்டன்டாக நம்ம லெப்டினன்ட் ஜெனரல் சங்கர் நாராயண் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. ஸோ இது இந்த எப்படி சொல்றது, ஸோ
ஸோ இந்த சாரி ஆர்மி ஹாஸ்பிட்டலோட முக்கியமான வேலை என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்ச் அண்ட் ஹை குவாலிட்டி ட்ரைனிங் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அதே டைம்ல வந்து குவாலிட்டி ஆஃப் பேஷண்ட் கேர், ஸோ பேஷண்ட் கேர் வந்து இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதே டைம்ல வந்து நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ் ஃபுல்லாமே வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி சர்வீஸ் இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஏதாவது இஷ்யூ பிரச்சனை, ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆர்மி ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பார்த்துருப்போம் கரெக்டா? எஸ், நம்ம என்ன படம் ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஒரு படத்துல கூட வருமே, துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்களா? சோழ போய் ஒரு நிறைய பேரை மீட் பண்ணுவார்ல, நம்ம விஜய் போய் மீட் பண்ணுவார். ஸோ அது வந்து ஆர்மி ஹாஸ்பிட்டல், அங்கே தான் அவங்களாம் வந்து இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பார்ஷியலாக டேமேஜ் ஆனவங்க, பார்ஷியலாக வந்து ஹேண்டிகேப்ட் ஆனவங்க, ஸோ அந்த அவங்களோடலாம் அவங்களாம் வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே இருக்கும் பார்த்துருப்பீங்களா? ஸோ நம்ம மிலிட்ரி கேம்ப்பு, மிலிட்ரி கேன்டீன், அது மாதிரி ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும் கரெக்டா? எஸ். ஸோ அதற்கான கமெண்டாக தான் நம்ம ரிசர்ச் அண்ட் ரெஃபரலுக்கு சங்கர் நாராயண் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இதே மாதிரி நம்ம பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஃபினான்ஸ்க்கான டைரக்டராக சந்தீப் குமார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்மி ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து சங்கர் சிமெண்ட்ல தான் கட்டுவாங்க. ஸோ அதான் க்ளூ. ஸோ ஒரு வலுவான பார்லிமெண்ட் நம்ம என்ன பண்ணணும், சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா வலுவான பார்லிமெண்ட். அந்த மாதிரி ஆர்மி ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து வலுவா இருக்கிறதுக்காக சங்கர் சிமெண்ட்ல தான் கட்டுவாங்க. ரைட். பார்ட்னர்ஷிப் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்ட்னர் வித் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கூட நம்ம பிஎன்பி ஒரு பேக்ட் ஒன்றா போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் ஒன்றா போட்டிருக்காங்க. எதற்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஹோம் லோனு, கார் லோன், எஜுகேஷன் லோன் யாருக்கு, நம்ம ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கன்செஷன் ரேட்ல, ஸோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஹோம் லோனு, கார் லோனு, எஜுகேஷன் லோன்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு டைப்பை தான் வந்து போட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு விஷயம், சரியா? ஸோ இது மூலமா வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் வெல்பீயிங் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ நம்ம பிஎன்பியோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. ரைட்டா? பிஎன்பி ஃபவுண்டட் 1894, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சிஇஓ அட்டுல் குமார் கோயல். அதே மாதிரி நம்ம செயில் இங்க எல்ல விட்டனா, எஸ், செயில் மீன்ஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ அது ஃபவுண்டட் 1954, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் அமரேந்து பிரகாஷ். கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து சேஃப்டி ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. எதற்காக? ஸோ இன்டர்நெட் மொபைல் பேங்கிங் செக்யூரிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர்டா மாத்துறதுக்கு பிஎன்பி வந்து சேஃப்டி ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? ரைட்டு. அவார்ட்ஸ் என்ன அவார்டு? ஆந்திர பிரதேஷ் நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட் கெயின்ஸ் குளோபல் ரெகக்னேஷன். அதாவது வந்து நம்ம மகேந்திரம்மா நேட்டம் அவங்களுக்கும், அதே டைம்ல வந்து விஜயகுமார் அப்படின்னு சொல்லி எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஆஃப் ரித்து சதரிகா சமஸ்தா அப்படின்றவங்களுக்கும் வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அவார்டு அப்படின்னா, குல்பென்கியான் பிரைஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி போர்ட்டுகல் லிஸ்பன்ல இருந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அவார்டு எதற்காக ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, இந்த அவார்டு யார் கொடுப்பான்றது சொல்லிடுறேன். ஸோ இந்த அவார்டு வந்து கொடுத்தது வந்து கேலஸ் குலேபியன் ஃபவுண்டேஷன், சரியா? சாரி, குல்பென்கியன் ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டு எதற்காக கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு ஆர்ட் மூலமாவோ, சேரிட்டி மூலமாவோ, சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் மூலமாவோ லைஃபோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயம். ஸோ இவங்க வந்து நேச்சுரல் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் பண்றவங்க நாகேந்திரமா நேட்டதும் நம்ம விஜயகுமாரும், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குல்பென்கியன் பிரைஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்ற பிரைஸை வந்து நம்ம கலாஸ்டே குல்பென்கியன் ஃபவுண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி மோடியாக்கு வந்து நம்ம ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு அவார்டு கொடுத்தாங்களே, ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் அப்படின்றவங்க வந்து அப்படின்ற அவார்டு வந்து நம்ம மோடியாக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரஷ்யன் கவர்மெண்ட். ரைட்டு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். என்ன டிஃபென்ஸ்? டிஆர்டிஓ அவார்ட்ஸ் நியூ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரென்தனிங் இந்தியா டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நிறைய புது ப்ராஜெக்ட்ஸை வந்து சைன் பண்ணிக்கலாம் நம்ம டிஆர்டிஓ. கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராஜெக்ட் பண்றாங்க பிரைவேட் செக்டர் கம்பெனிஸோட சேர்ந்து. ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் மூலமா வந்து இது எந்த பார்ட்டிக்கு எதற்கு கீழே வரும் அப்படின்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டு இந்த 7 ப்ராஜெக்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸையும் டெவலப் பண்ணணும், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும். அதே டைம்ல வந்து அது வந்து இண்டிஜினியஸாகவும் இருக்கணும், ஸோ இந்தியாவுக்குள்ளேயாகவும் இருக்கணும் அப்படின்றக்காக தான் டிஆர்டிஓ இந்த 7 ப்ராஜெக்ட்டை சைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்றது அப்படியே ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இண்டிஜினியஸ் சினாரியோ அண்ட் சென்சார் சிமுலேஷன் டூல் கிட். ஸோ சென்சார் சிமுலேஷன் டூல் கிட் வந்து ரெடி பண்றதுக்காக ஆக்சிஜன் டு இனோவேஷன் பிரைவேட் லிமிடெட் நொய்டா கம்பெனி கூட ஒரு டைப் பண்ண போட்டுருக்காங்க. அதே மாதிரி அண்டர் வாட்டர் லான்ச் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், சரியா? யுஏவி அண்டர் வாட்டர்ல போற அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றக்காக சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் புனே கூட வந்து ஒரு டைப் போட்டுருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி லாங் ரேஞ்ச் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், ஸோ லாங் ரேஞ்சில இருந்து ரிமோட்லி ஆப்ரேட் பண்ற வெஹிக்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐஆர்ஓவி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் கொச்சி கூட வந்து ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஐஸ் டிடெக்ஷன் சென்சார் ஃபார் ஏர்கிராஃப்ட்ல வந்து ஐஸ் டிடெக்ஷன் சென்சார் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற அந்த சென்சார் ரெடி பண்றதுக்காக கிராஃப்ட் லாஜிக் கிளாஸ் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் கூட ஒரு டைப் பண்ண போட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ அதே மாதிரி ரேடார் சிக்னல் ப்ராசஸர் வித் ஆக்டிவ் ஆண்டனா அரே ஸ்டிமுலேட்டர், சரியா? ரேடார் சிக்னல் வந்து கரெக்டா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸருக்கான
ஆண்டனா ஸ்டிமுலேட்டர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா டேட்டா பேட்டர்ன் லிமிடெட் சென்னை. டேட்டா பேட்டர்ன் லிமிடெட் சென்னை ரெடி பண்றாங்க. அதே மாதிரி இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பேஸ் டைமிங் அக்விசிஷன் அண்ட் டிமென்சேஷன் சிஸ்டம். அதை யார் ரெடி பண்றா? அக்கார்ட் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ் ரெடி பண்றாங்க, பெங்களூரை சேர்ந்தவங்க. ஸோ அதே மாதிரி டைமிங் சிஸ்டம், இந்த டைமிங் இப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேட்டலைட் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின டைமிங் சென்சேஷன் டைமிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்றாங்க. ரைட். அதே மாதிரி கிராஃபின் பேஸ்ட் ஸ்மார்ட் அண்ட் இ டெக்ஸ்டைல். சரியா, இது ரெடி பண்றது யார் அப்படின்னா அலோஹா டெக் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் தான் ரெடி பண்றாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வேரபிள் அப்ளிகேஷன்ஸ் எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிஸ்டம் தான் நம்ம அலோஹா டெக் பிரைவேட் லிமிடெட் வந்து பண்ண போறாங்க. ரைட். ஸோ இதான் அந்த 7 ப்ராஜெக்ட். கிளியர். எல்லாமே பிரைவேட் கம்பெனி. சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 ப்ராஜெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பெனிலாம் உள்ள வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. கேட்டாலும் சொல்ற அளவுக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா, கோயம்புத்தூர், சென்னை, பூனே நிறைய இருக்கு. சரியா, டிஆர்டிஓ ஃபவுண்டட் 1958, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் சமீர் வி கமாத். இதே மாதிரி நம்ம டிஆர்டிஓ வந்து ரீசெண்டா வந்து இப்ப லைட் டேங்கர் இண்டிஜினியஸா ரெடி பண்ண லைட் டேங்கரோட ரெடி பண்ணாங்க. அதோட பேரு ஜாரோவர். எஸ், கிளியர். அடுத்த ரேங்கிங். ஸோ இந்தியா ரேங்க்ஸ் வித் இன் ஜென் ஏஐ இனோவேஷன் சைனா லீக்ஸ். அதாவது ஒன்றும் இல்லையா, ஸோ குளோபல் லெவல் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ரெடி பண்றதுல இனோவேஷன்ஸ்ல வந்து இந்தியா தான் வந்து 5வது இடத்துல இருக்காங்க குளோபல் லெவல். சரியா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேட்டன்ட் வச்சிருக்கு. ஸோ நிறைய ஏஐ மூலமா ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேட்டன்ட் வச்சிருக்கிறது யார் அதிகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கும். ஸோ டாப்ல யாருக்கா தெரியுமா? சைனா, அவங்களை தொடர்ந்து யூஎஸ், அவங்களை தொடர்ந்து கொரியா, அவங்களை தொடர்ந்து ஜப்பான், அதுக்கு அடுத்து தான் இந்தியா இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து சைனா மட்டும் வந்து 38,210 பேட்டன்ட் வச்சிருக்காங்க ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு மட்டும். சரியா, அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 6,276 வச்சிருக்காங்க. கொரியா வந்து 4,155 பேட்டன்ட் வச்சிருக்காங்க. ஜப்பான் 3,409 பேட்டன்ட். இந்தியா 1,350 பேட்டன்ட். 2014 23 ரைட்டா. ஸோ இது வந்து யாரை பீட் பண்ணி, இந்தியா வந்து யாரை பீட் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்கன்னா ஜெர்மனியும் யூகேவும் பீட் பண்ணி அதற்கு மேல வந்திருக்காங்க நம்ம இந்தியா. ரைட். டாப் 5ல இருக்காங்க. அதான் கதை. ரைட்டா, ஜென்ரேட்டிவ் இனோவேஷன்ஸ்ல வந்து டாப் 5ல இருக்காங்க நம்ம இந்தியா. ரைட். ஸோ இதே நம்ம டாடா குரூப் தான் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு சொல்லி டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட வேல்யூ பொறுத்து, அவங்க பிராண்ட் வேல்யூ பொறுத்து அவங்க டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து இன்ஃபோசிஸ் செகண்ட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தேர்ட்லையும் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி குரூப் வந்து தேர்ட்லையும் இருக்காங்க. ரைட். பேங்கிங். SBI launches online loan facility using mutual fund units. ஸோ ஆல்ரெடி ரீசெண்ட் நியூஸ் பாருங்களேன். ஸோ எம்எஸ்எம்இ சகாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி வந்து எஸ்பிஐ வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இயோட அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸை வச்சு வந்து உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம். பிசினஸ் 1 லட்சம் வரையும் நீங்க வந்து 15 மினிட்ஸ்ல வந்து யோனோ ஆப்லயோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு மேல வந்து நீங்க லோன் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம எஸ்பிஐ வந்து அவங்க யோனோ ஆப்லயோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வந்து ஒரு நாள் எப்போனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வாரம் 24/7 வந்து நீங்க எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஸ். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து முதலா லோன் கொடுக்குற முதல் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் யார் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ தான். ஸோ எஸ்பிஐ தான் முக்கால்வாசி இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ எஸ்பிஐ சேர்மன் தினேஷ் குமார் காரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ மும்பை, ஃபவுண்டட் 1955. ரைட். ஸோ IOB introduced enhanced feature for saving scheme. அதாவது சேவிங் ஸ்கீம்காக நம்ம வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேடேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ அதுல ஒன்னானது தான் வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து 2 டைப், எஸ்பி மேக்ஸ், எஸ்பி ஹெச்என்ஐ, ஹை நெட் இன்கம். கரெக்டா. ஸோ அந்த ரெண்டு ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நிறைய அப்கிரேஷன் கொண்டு வரணும், ஸோ நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல முக்கியமானதான் இந்த எஸ்பி மேக்ஸ் அண்ட் எஸ்பி ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட் மூலமா இந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. IOB founded 1937, headquarters Chennai, MD and CEO Ajay Kumar Srivastava. ரைட்டு. ஸோ நம்ம யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பிரீமியர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூரல் அண்ட் செமி அர்பன் மார்க்கெட்ஸ்ல இருக்க அவங்களோட பிரீமியர் கஸ்டமர்ஸ்க்காகவே நிறைய பிரான்ச்சஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி யூனியன் பிரீமியர் அப்படின்னு சொல்லி பிரான்ச்சஸ் கொண்டு வரோம் சொல்லி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க. இவங்களும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காக தான் எஸ்பி மேக்ஸ் அண்ட் எஸ்பி ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லி புதுசாக 2 ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஐஓபியும். ரைட்டா, எல்லாம் கஸ்டமர் ஓரியன்டா போய்கிட்டு இருக்கு. ரைட்டு. இன்டர்நேஷனல் NPC இன்டர்நேஷனல் கொலாபரேட் வித் கத்தார் நேஷனல் பேங்க். அதாவது கத்தார் நேஷனல் பேங்கோட நம்ம NPC இன்டர்நேஷனல் பேமெண்ட் சர்வீஸ் நம்ம NPCயோட இன்டர்நேஷனல் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னா சிம்பிள். ஸோ கத்தாரிலும் யூபிஐ பேமெண்ட் வரப்போதே ஜாலி. ஸோ QR மூலம் யூபிஐ பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம் கத்தாரிலையும். சரிடா. ஸோ இதற்கு முன்னாடி வந்து நம்ம நமீபியாவோட பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சேர்த்து வந்து நம்ம பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மொரிஷியஸோட பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டா நம்ம பெரு கூட பண்ணியிருந்தோம். கரெக்டா ரீசெண்ட் நியூஸ்ல வச்சுக்கோங்க பாத்தீங்களா. பெரு கூட நம்ம இந்த யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். இப்போ கத்தார் கூடயும் கொண்டு வர போறாங்க. ரைட்டா. ஸோ கத்தாருக்கு நீங்க போனீங்களாம் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்டு. ஸோ NPC ஃபவுண்டட் 2008, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா, MD and CEO திலீப் ஆஷ்வே. எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்
மதர்ஷிப் அரைவ்ஸ் அட் வில்லிங்கம் இன்டர்நேஷனல் சீபோர்ட். அதாவது வில்லிங்கம் இன்டர்நேஷனல் சீபோர்ட் சொல்லி கேரளாவோட முதல் இன்டர்நேஷனல் சீபோர்ட். சரியா, கேரளாவில் இருக்க வில்லிங்கம் இன்டர்நேஷனல் சீபோர்ட்டுக்கு சைனால இருந்து வந்த முதல் கண்டெய்னர் ஷிப் வந்து லேண்ட் ஆயிருக்கு, அதாவது ஸ்டாப் ஆயிருக்கு. அவர் பேரு சான் பெர்னாண்டோ. ரைட்டா, முதல் ஷிப் தான். ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஷிப்மெண்ட் போர்ட்டான நம்ம வில்லிங்கம் இன்டர்நேஷனல் சீபோர்ட்ல, அதான் இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய சீபோர்ட். சரி, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். அங்க வந்து முதல்ல வந்த இன்டர்நேஷனல் ஷிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த சான் பெர்னாண்டோ அப்படின்ற ஷிப் தான் வந்திருக்கு. 30 மீட்டர் நீளம் கார்கோ ஷிப் அது. சரியா, ஸோ கார்கோ ஷிப்பு கிட்டத்தட்ட 1900 கண்டெய்னர்ஸோட வந்து ஆஃப்லோட் ஆயிருக்கு, ஐ மீன் இறக்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ரைட்டா, ரைட்டு. ஸோ எங்க கேரளாவில், கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், கேபிட்டல் திருவனந்தபுரம், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம கேரளா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களோட கிளாஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து டெக்ஸ்ட் புக்ல கொண்டு வந்திருக்காங்க, ஐசிடி சிலபஸ் மூலமாக. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்ட் புக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம கேரளா கவர்மெண்ட் 7th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 7ஆம் கிளாஸ் பசங்களுக்கு. ரைட் ரைட். ஸ்போர்ட்ஸ். ஸோ பூமா இந்தியா பார்ட்னர் வித் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபார் பாரிஸ் 2024. அது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுட்வேர் பண்ண அஃபிஷியல் ஃபுட்வேர் பண்ண யார் இருக்க போறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமா இந்தியா தான் வந்து இருக்க போறாங்க. கதையே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா சொல்றோம். அதுக்கு வந்து ஒரு கேம்பெயின் வச்சுக்காங்க, அவங்களுடைய பார்ட்டிசிபா சி த கேம் லைக் வி டூ அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 100 இந்தியன் அத்லெட்ஸ் வந்து இந்த பூமா ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ போடியமா இருக்கட்டும், டிராவல் ஃபுட்வேரா இருக்கட்டும், ட்ராலிஸா இருக்கட்டும், பேக் பேக்ஸ், ஸ்லீப்பர்ஸ், யோகா மேட், ஹெட் பேண்ட், ரிஸ்ட் பேண்ட், சாக்ஸ், டவல், இந்த மாதிரி பூமாவோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்தியன் அத்லெட்ஸ். ரைட்டா, ரைட். ஸோ இது வந்து அவங்கள வந்து பூஸ்ட் அப் பண்றதா ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து அத்தலோட ட்ரைனிங்கும் கம்ஃபர்டையும் வந்து 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும், இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஸ். இதே மாதிரி நம்ம அதானி குரூப் பிரின்சிபல் ஸ்பான்சர், ஆல்ரெடி நம்ம ஒரு பிரின்சிபல் ஸ்பான்சர் பார்த்தோம், யாராவது ஞாபகம் இருக்கா? ஸோ இந்தியன் ஒலிம்பிக்ஸ்க்கான இந்தியன் டீமுக்கான பிரின்சிபல் ஸ்பான்சராக பிபிசிஎல், ஞாபகம் இருக்கா? பிபிசிஎல் வந்து பிரின்சிபல் ஸ்பான்சரா இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து அதானி குரூப் வந்து இப்போ பிரின்சிபல் ஸ்பான்சரா மாறி இருக்கிறார்கள். ரைட் ரைட்டு. அவ்வளவுதான், முடிந்தது. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். சரியா, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, கண்டென்ட் வந்து ரெகுலராக படிக்கிறோம் அப்படின்னா தான் வந்து அது உங்களுக்கு மைண்டில் ஸ்டோராக இருக்கும். ஸோ அதை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எதுக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கிறது. அது வந்து உங்களுக்கே திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ, பரவாயில்லையே இது நம்ம படிச்சிருக்கோமே, இது நமக்கு முடிச்சிருக்கோமே, இது நமக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை பெரிய பெரிய இடத்துக்கு கூட்டு போகும். சரியா, ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களை வந்து எங்கே கூட்டு போய் நிப்பாட்டும் உங்களுக்கே தெரியாது. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நம்ம அந்த கான்ஃபிடென்ட் நம்மளை இங்கே கூட்டு வந்துச்சாலும் உங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ரெகுலராக படிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க, கண்டென்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ பெரிய குழப்பமோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்னனாலும் உடனே கேட்டுருங்க. யார்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கேட்டுருங்க. யார்கிட்ட கேட்டாலும் சரி, உங்களோட நீங்கள் இப்போ சிஎல் டவுட்னா என்கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வேற யார்கிட்ட கேட்க உங்களுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக புரியணும் அவங்கள்ட்ட கேட்கறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதனாலும் உடனே பண்ணிடுங்க. மறக்காமல் கரெக்டாக ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான கண்டென்ட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எதனாலும் எப்போனாலும் என்னோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு தெரியும், DAV_3073 என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. சரியா, ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், see you, டாடா, பாய்.